ஹாய் வெல்கம் பேக் டு வைப் வித் விஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் லாக். ஸ்ரீராமர் தன்னோட கையால் வழிபட்ட ராமநாத சுவாமி, இது நம்மளோட ராமேஸ்வரத்தில் இருக்குது. முதல் முறையாக நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்கன்னாக்கா உங்களுக்காக சில டிப்ஸுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துலேருந்தே நிறைய ரூம்ஸ் லாட்ஜஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலை சுற்றியும் அக்னி தீர்த்தத்துக்கு கிட்ட கவர்மெண்ட் லாட்ஜும் இருக்குது. கட்டணம் 600 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச வரை அங்கே போட்டுக்கிட்டிங்கனாக்கா நீர் ஆடிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுவாமியை வழிபட போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நிறைய பேர் பூஜைகளுக்காக வரதுனால அங்கே அதோட கட்டணங்கள் போட்டிருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோவிலை சுற்றி நிறைய ஃப்ரீ டாய்லெட்ஸ் வசதிகள் எல்லாமே இருக்குது. முதல்ல அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு, அதாவது கடலில் நீராடிட்டு தான் நம்ம 22 தீர்த்தங்களுக்கு வழிபட போகணும். இதை நம்ம நார்த் கேட் வழியாக தான் உள்ளே போகணும். ஒருத்தங்களுக்கு 25 ரூபாய் சார்ஜ் செய்யப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் ராமநாத சுவாமி சீதா தாயார் ஸ்ரீராமருக்காக தன்னோட கையால் மலனால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வரும்போது ஜோதிர்லிங்கம், சஹஸ்ரலிங்கம் எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீராமருக்காக ஹனுமான் கைலாயத்திலேருந்து கொண்டு வந்த லிங்கமும் இருக்குது. அதையும் நம்ம கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லை, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம், இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றா இருக்குது. வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பின்புறமாக கொடி தீர்த்தம் தராங்க. இந்த ஒரு தீர்த்தத்தை தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். நடராஜரையும் வழிபட்டலாம். அதே இடத்துல பதாஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ஒட்டியே தனுஷ் கொடி இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாம்பன் பாலம், ஹவுஸ் ஆஃப் கலாம், கலாமையா வீடு, கலாமையா சமாதியையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போத்துக்கு பாம்பன் பாலத்தோட வேலைப்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லா இடங்களுக்கும் போய் வர பஸ் வசதிகளும் நிறையாவே இருக்குது. இப்போ அக்னி தீர்த்தத்தை ஒட்டியே போட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு. ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு போட்டில் 100 பேரை அட் எ டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடலுக்குள்ளே அப் அண்ட் டவுன் சேர்த்து 5 கிலோமீட்டர் ஒரு மணி நேரமாச்சும் சுற்றி காட்டுறாங்க. ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கட்டணம் எடுத்துக்கிறாங்க. கடலோர ஊர்களில் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் ரொம்பவும் அழகாக இங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. வீட்டு அலங்கார பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வைப் வித் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.